விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி கொள்முதல் நிலையத்தில் மழையில் நனைந்த நெல் மூட்டைகளுக்கு நியாயமான விலை கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள அவர், விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் உரிய பாதுகாப்பின்றி வைக்கப்பட்டிருந்த சுமார் 12,000 நெல் மூட்டைகள் நேற்று பெய்த மழையில் நனைந்து சேதமடைந்திருப்பதாக வெளியாகியிருக்கும் செய்திகள் மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இயற்கை பேரிடர்கள், பொய்த்து போன பருவமழை, பயிர் காப்பீடு பெறுவதில் சிக்கல், தண்ணீர் பற்றாக்குறை, மும்முனை மின்சாரத்திற்கு தட்டுப்பாடு என பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் இரவு பகல் பாராமல் பாடுபட்டு விவசாயிகள் விளைவித்த நெல்லை பாதுகாக்க தவறிய உணவுத்துறை அதிகாரிகளின் அலட்சிய போக்கிற்கு கடும் கண்டனத்தையும் அவர் பதிவு செய்துள்ளார். விற்பனைக்காக கொண்டு வரும் நெல்லை கொள்முதல் செய்யாமல் காலம் தாழ்த்துவதும், எந்தவித பாதுகாப்பும் இன்றி திறந்த வெளியில் நீண்ட நாட்கள் தேக்கி வைப்பதுமே நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாக முக்கிய காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். செஞ்சி நெல் கொள்முதல் நிலையத்தில் மழையால் நனைந்த நெல் மூட்டைகளுக்கு நியாயமான விலை கிடைப்பதை உறுதி செய்வதோடு, தமிழகம் முழுவதும் உள்ள கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு வரும் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்யவும், தாமதமாகும் பட்சத்தில் கொட்டகை அமைத்து மழையில் நனைந்து பாதிப்பு ஏற்படாத வகையில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க வேண்டும் எனவும் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார்.